வள்ளுவமும் வேதாத்திரம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம் சிந்தனைகளை உயர்த்த நம்மிடையே மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் பின்னலை வழியாக நம்மிடையே சென்னையிலிருந்து இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். உரைக்கு முன்பாக அம்மா அவர்களின் பற்றி ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் அனைவருக்கும் அறிந்தவர்தான், ஆழியார் ஹோஸ்டிங் பண்றவங்க. இருந்தாலும் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள். அம்மா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மனவளக்கலையில் இணைந்து பயிற்சிகளை கற்றுக் கொண்ட இவர்கள் 2006 அருள்நீரியர் பயிற்சி முடித்துள்ளார்கள். மனவளக்கலை எம்எஸ்சி முடித்துள்ளார்கள். 2013 ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். பள்ளி கல்லூரிகளில் மனவளக்கலை பயிற்றுவிக்கும் பணியை தனது சேவையாக செய்து வருகிறார்கள். தாம்பரம் கிழக்கு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் விஎஸ்பி ஆகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். விண்ணலை வழியாகவும் சிந்தனை விளக்கம் அளிப்பது, தவம் நடத்துவது போன்ற சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆழியார் ஜூமில் கோஆர்டினேட்டராகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நமக்கு வள்ளுவமும் வேதாத்திரம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளிக்க உங்கள் அனைவரின் சார்பாகவும் அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வீடியோ தெரியுதுங்களாம்மா? தெரியுதுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முகம் சரியா தெரியலைங்கம்மா. இன்னும் கொஞ்சம். இப்ப தெரியுதுங்களா? இப்ப கரெக்டா. ஒரு நிமிஷம். இப்ப ஓகே இல்லைங்களா? கூட கொஞ்சம் மேல வரலாங்கம்மா. வாயில இருந்து கட் ஆயிடும். இப்ப இல்ல, அது ஏதோ இல்ல, கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரே நிமிஷம். ஜூம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. இப்போ ஓகே வார்த்தைன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் முகம் வந்து பாதி கட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிருக்கீங்களோ? ஒரே நிமிஷம் பாப்பா, இங்க வாங்க. வள்ளுவம் வேதாத்திரம் நல்லா தெரியுது, உங்க முகம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. நீங்க என்ன மியூட்ல? கரெக்டா இருக்கு. நன்றிங்கம்மா. வாழ்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து இருபால்மை அன்பர்களுக்கும், நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் சுசிலா நாராயணன் அம்மா அவர்களுக்கும், இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐடி நிறுவனத்தாருக்கும், நம்முடைய தலைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். வள்ளுவமும் வேதாத்திரியமும். இப்போ வள்ளுவரோட
வாய்மொழி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து உலக பொதுமறையாக திகழுது இல்லைங்களா. அப்போ உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து இந்த திருக்குறளை நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திருக்குறள் படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் கேள்விப்பட்டாது இருப்பாங்க. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த காலம். அப்போ திருக்குறள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்க்கும்போது பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் வரக்கூடிய கருத்துக்களா இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த மனநிலையில இருந்து படிக்கிறாங்களோ அத மாதிரி வந்து அந்த கருத்துக்கள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அது மாதிரி பார்க்கும் பொழுது திருக்குறள் வந்து மிகச்சிறந்த வாழ்வியல் நூலாக இருக்குது. தனி மனித வாழ்க்கைகளுக்கு வந்து லட்சிய வாழ்க்கையை உணர்த்துறதற்கு வந்து இந்த நூல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து நம்மோட அருட்தந்தை அவர்களை பார்த்தோம்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம கூட சமகாலத்துல வாழ்ந்தவங்க. நம்ம அருட்தந்தை அவர்கள் இங்க பக்கத்துல இருக்க கூடுவாஞ்சேரி கிராமத்துலதான் 1911ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். இவங்களோட இந்த தத்துவங்கள் இருக்குங்களா, அந்த வேதாத்திரிய தத்துவங்கள், இதுலயும் பார்த்தோம்னா அறிவியல் சார்ந்த தத்துவங்கள் தான் இருக்குது. இது வந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் அறவாழ்வையும் அறிவியல் பூர்வமாக விளக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. மக்கள் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும் அப்படின்றத வந்து இரண்டு பேரோட கருத்தாகவும் இருக்குது. இதுல வந்து பார்க்கும்போது அறம் பொருள் இன்பம் வீடு பற்றின கருத்துக்கள் நம்ம வேதாந்தத்துல இருக்கும். இதுல வந்து வீடு பேரு அப்படின்றது வந்து திருக்குறள்ல இருந்து மெய்யுணர்தல்ன்ற தலைப்புல வந்து திருவள்ளுவர் அவர்கள் அளித்திருப்பாங்க. நமக்கு வந்து 3 தலைப்புல இருக்கும் இல்லையா, 1330 குறளுமே வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேருமே வந்து மனித குலத்துக்கு வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க. திருக்குறள் பார்க்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பைபிளுக்கு அடுத்ததா அதிகமாக எல்லா மொழிகள்லயும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறளா தான் இருக்குது. அப்போ துன்பம் இல்லாம வாழணும் அப்படின்றதுதான் கருத்தாக இருக்குது. திருவள்ளுவர் அவர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னும் போது அது வந்து அரசர்கள் ஆண்ட காலம். அதனால அவங்க வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நாட்டு மக்கள் என்ன மாதிரியான நடைமுறைய கடைபிடிக்கணும், மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்யணும், மக்களுக்கு எப்படி வந்து துன்பம் இல்லாத வகையிலும் அதிகமா வரி போடாமலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இது அமைச்சர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள் வந்து திருக்குறள்ல இருக்குது. திருக்குறள் பார்க்கும்போது ஜாதி மதம் பேதம் இது எல்லாத்தையும் கடந்த ஒரு நூலாக தான் இருக்குது. மனிதர்கள் வந்து மனிதர்களாக மதிக்க கற்றுக் கொடுத்ததுதான் வந்து திருக்குறள். அதே கருத்து தான் வந்து நம்ம வேதாத்திரியமும் விளக்குது. அப்போ திருக்குறள்ல வந்து பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்ற சமத்துவ கொள்கையை வந்து ஆழமா வலியுறுத்தி இருக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். வள்ளுவம் வந்து சிறந்த மனித நேயத்தையும் ஆன்ம நேயத்தையும் வளர்க்கக்கூடிய சிறந்த வாழ்வியல் நூலாக இருக்குது. இப்ப எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவான அடிப்படை அறங்களை சொல்லக்கூடிய நூலாக இந்த திருக்குறள் இருக்குது. அடுத்து நம்ம வேதாத்திரியம் பார்க்கும் பொழுது வேதாத்திரியத்திலுமே பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இது வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்தவருக்கும் பொதுவான ஒரு நூல் தான். எல்லா நாட்டு மக்களுக்குமே வந்து இந்த நூல், அதாவது மனிதர்கள் இருந்தா அவர்கள் வந்து உயிரை உணர்வதற்கு வழிவகை செய்யக்கூடியதுதான் நம்மோட அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த வேதாத்திரியம். சுவாமிஜி பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து பள்ளி படிப்பை வந்து 3ஆவதோடு நிறுத்தி கொண்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பள்ளிக்கு போய் படிக்கிறதா 3ஆம் வகுப்போடு நிறுத்தினாலும் அவர்களோட ஆன்மீக தேடல் அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க ஆன்மீக தேடல் மூலம் பல மகான்களோட கருத்துக்களையும் படிச்சிருக்காங்க. ஆழ்வார்களோட நூல்கள்லாம் படிச்சிருந்தா அதுதான் வந்து நமக்கு வந்து சுத்த வெளிதான் தெய்வம் அப்படின்றத வந்து தாய்மானவர்கள் பாடல்ல இருந்தும் ஆழ்வார்கள் பாடல்ல இருந்தும் அந்த கருத்துக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து எளிமையா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்தீங்கன்னா கரெக்டா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. சரியா
முகம் தான் கட் ஆகுது சுவாதி. இப்ப சரியா? இல்ல எனக்கு கொஞ்சம் பின்னாடி போங்க. சரிம்மா, பரவாயில்ல. நம்ம வேணா question answer சாட்லயும் போட்டிருக்காங்க அதுக்கு. ஓ அப்படியா? இல்ல இல்ல, போன கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போ ஓகேவா? இல்ல இப்பயும் அப்படியேதான் இருக்கு. அப்படியா? சரிம்மா, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நம்ம ஓகே, வீடியோ வந்து கட் பண்ணிடுறேன். நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு வீடியோ போட்டுக்கலாமா? இப்போ ஸ்லைட்ஸ் மாத்தம் பாத்துக்குவோம். இல்ல பரவாயில்ல, பேசுங்க வீடியோல எதை பேசுங்க. ஓகேங்கம்மா. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம அருட்தந்தை அவர்களோட வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையில சோதனைகள் பல வந்திருக்கு. அந்த சோதனைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களை வந்து சறுக்கு மரம் போல கீழே தள்ளும். ஆனாலும் சுவாமிஜி வந்து அவர்களோட முயற்சியை கைவிட்டதே கிடையாது. அவங்க வந்து முயற்சி செய்து மக்கள் அமைதியாக ஆரோக்கியமா வாழ்வதற்கு பல பயிற்சி முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்திருக்க தத்துவங்கள் நமக்கு தெரியும். காந்த தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இது எல்லாமே பார்த்தோம்னா சுவாமிஜி வந்து தவத்தினாலும் சைவ சித்தாந்தம், ஆழ்வார்களோட நூல்கள் அதெல்லாம் படிச்சுதான் வந்து நமக்கு எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி ஈஸியா பாமர மக்களும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுல தத்துவங்களை கொடுத்திருக்கிறதால தான் நம்ம அருட்தந்தை அவர்களுக்கு வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்ற பெயரும் இருக்கிறது நமக்கு தெரியும். திருக்குறள், வேதாத்திரம் ரெண்டுமே பார்க்கும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமயங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இருக்குது. ரெண்டு பேரோட கருத்துக்களையுமே எத்தனை முறை நம்ம படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் பார்த்தோம்னா புதிய புதிய விளக்கங்கள். நம்ம திருக்குறளுக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்ம வேதாத்திரியம் மட்டுமல்ல, நீங்க வந்து மனவளக்கலை புத்தகம் எடுத்துட்டு பாகம் 1, 2 எதை படிச்சீங்கன்னாலுமே ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு புதிய கருத்து வந்து நம்மளோட அறிவுக்கு தோணும். அதாவது படிப்பவர்களோட அறிவாட்சி திறன் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து அந்த விளக்கங்கள் வந்து புதுமைக்கும் புதுமையா வந்து நிறைய கருத்துக்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ திருக்குறள்ல வந்து அறம், பொருள், இன்பம்ன்ற தலைப்புல உள்ள குறள்கள் இருக்குது. மெய்யுணர்தல்ல நம்ம ஏற்கனவே அதை வந்து பார்த்துட்டோம். இந்த வந்து வீடு பேரு அப்படின்ற வந்து இருக்குது. நம்ம அருட்தந்தை அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறது பார்க்கும்போது அறநெறி, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், விஞ்ஞானம், அரசியல், இந்த மாதிரியான துறைகள் எல்லாத்துலயுமே வந்து மக்கள் வந்து அவர்களோட அறிவாட்சி திறனை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைந்து எல்லா மக்களும் இணைந்து ஒத்துழைத்து இன்பமா வாழறது வழிகாட்டி இருக்கிறாங்க. திருக்குறள்ல வந்து ரெண்டு பேரும், திருக்குறள், வேதாத்திரம் இரண்டுமே வந்து அற வாழ்க்கையை தான் வலியுறுத்துது. ரெண்டு பேருமே சாதி, மத, இன வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையா வாழணும், ஆரோக்கியமா வாழணும்ன்றத அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு கருத்துக்களுமே, வேதாத்திரியம், வள்ளுவம் ரெண்டுமே அறநெறிய வந்து வலியுறுத்துது. இந்த மாதிரி வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகானும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மகானோட கருத்துக்கள் வந்து ஒத்து வர்றது அப்படின்றது நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே மனித வாழ்க்கை உயர்த்துறது தான் நோக்கமா இருக்கு. ஆன்ம வளர்ச்சி மூலம் அமைதி பெறணும் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. வேதாத்திரத்துல பார்க்கும்போது அறிவே தெய்வம்ன்ற விளக்கம், இறைநிலை விளக்கம் பற்றின தெளிவு இருக்குது. திருக்குறள் வந்து கடவுள் வணக்கம் அப்படின்றதும், ஆனா இறைவன் அப்படின்னு தனியாலாம் எதையுமே வந்து அவங்களும் கொடுக்கல. ஆனா வள்ளுவத்துல பார்த்தோம்னா 2வது தலைப்பே வந்து வான்மழை போற்றுதும் அப்படி, அது இயற்கை மழையை வந்து வாழ்த்தக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆசை, கோபம், பொறாமை இவற்றையெல்லாம் வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவம் சொல்லுது. அதை வந்து எப்படி வெல்ல முடியுன்றதுக்கு வேதாத்திலும் வழிவகை கொடுக்குது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், தியானம் மூலமாக மன அமைதி பெறது, மன உறுதியை பெறது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து வேதாத்திரியம் நமக்கு வழிவகை கொடுக்குது. வள்ளுவம், வேதாத்திரம் ரெண்டுமே பார்க்கும் பொழுது அன்பு, கருணை, பொறுமை, பிறருக்கு உதவுது, யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை தான் நிறைய வலியுறுத்தி கொண்டு வருது. தனி மனித மாற்றம் மூலமாக சமுதாய மாற்றம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தத்துவங்களுமே விளக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எப்படி வாழணும் அப்படின்ற
வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை எப்படி அடையணும், அந்த நோக்கத்தை நம்ம எப்படி அடையணும்ன்றதுக்காக பாதை போட்டு கொடுத்திருக்கிறாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அப்போ ஆஹ் தனி மனிதன் அறிவு பெற்று பொறுப்போட சிந்திக்கவும் செயல் புரியவும் ஆக்கப்பூர்வமான துறை அப்படின்னு பார்க்கும்போது கல்விதான். அப்போ ஒரு மனிதன் கல்வி அறிவு பெற்றாச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி சிறக்கும், அவனோட அறிவாட்சி திறன் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்றத நாம இந்த வேதாத்திரியம் வல்லுவம் ரெண்டுமே நிறைய கருத்துக்கள்ல ஒத்து போனாலும் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க ஒற்றுமைக்கு எடுத்துக்க கருத்து கல்வி அப்படின்ற தலைப்புலதான் நாம எடுத்திருக்கோம். அப்ப கல்வி அப்படின்றதுதான் ஒருவர் அனைத்து துறையிலும் விரும்பத்தக்க முறையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கல்வி அப்படின்றதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரோட தன்மை அனைத்து வகையிலும் அனைவராலும் விரும்பத்தக்க முறையில எந்த அறிவு உரிய மாற்றத்தை உருவாக்குதோ அதுவே சரியான கல்வியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், இது எல்லாம் நான்கும் ஒன்றிணைந்த கல்வியே முழு கல்வி அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அப்போ குழந்தைங்க எல்லாருக்குமே உயர்ந்த எண்ணம், நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்லும் பொழுது குழந்தைங்க எல்லாருமே உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களாதான் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை திருத்தமான முறையில இருக்கணும், அதன் மூலமாக உலகமும் நலம் பெறணும் அப்படின்னாக்கா அதற்கேற்ற கல்வியை குழந்தை பருவத்துல இருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ கல்வியோட சிறப்பு அப்படின்றது நம்ம இப்ப பார்த்துட்டோம். வாழ்க்கையில அடிப்படை தேவை அப்படின்னு ஒண்ணு எல்லாருக்கும் உண்டு. அந்த அடிப்படை தேவைய நிறைவேற கல்வியும் சேரணும் அப்படின்றது ரெண்டு தத்துவங்களும் சொல்லுது. அப்போ ஒரு மனிதனோட அறிவாட்சி திறனையும் திறமையையும் சிந்தனை ஆற்றலை வளர்க்கக்கூடியது கல்வி ஒண்ணுதான். கல்வி கற்று இருந்தா மட்டும்தான் அவங்களால நல்ல முடிவுகளை எடுக்க முடியும், சமூகத்துல பொறுப்பான வாழ்க்கை வாழ முடியும். அறியாமையை நீக்குவதாக இருப்பது கல்வி. நல்ல வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது. சமூக பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை அளிக்கக்கூடிய திறமை நமக்கு அந்த கல்வி கற்பதன் மூலமாக தான் கிடைக்குது. அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்துக்குமே கல்விதான் அடித்தளமாக இருக்குது. அப்போ ஒருவர் நல்ல கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை கிடைக்குது, அவங்களோட மரியாதை சமூகத்துல அதிகமாகுது, அவங்களோட வாழ்க்கை தரமும் உயர்த்துது. ஒருவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கல்வியாதான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் கல்வி பெற்று அவர்களோட வாழ்க்கை தரம் உயரும் பொழுது அது நாட்டோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அப்போ மனிதர்களோட எதிர்காலத்தை ஒளிமயமாக்க மாற்றுவது எதுவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கல்வி ஒன்றாக தான் இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லாம கல்வி அப்படின்றது வெறும் அறிவை பெறக்கூடிய கருவி மட்டும் இல்ல, அது மனிதனை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கல்வி வல்லுவம் என்ன சொல்லுதுன்னா மனிதன் அறிவுடையவனாகவும் ஒழுக்கமுடையவனாகவும் மாற்றக்கூடியதுன்னு சொல்லுது. வேதாத்திரம் சொல்லும் பொழுது கல்வி ஒருவருடைய அறிவு, மனம், உடல், ஆன்ம உணர்வு இது எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடியது அப்படின்னு விளக்குது. வல்லுவம் சொல்லும் பொழுது கற்றபடி நிற்க சொல்லும். வேதாத்திரி அறிவு தெளிவு, சிந்தனை ஆற்றல் மூலம் வாழ்க்கை நெறிப்படணும் அப்படின்னு சொல்லுது. ரெண்டு கோட்பாடுமே பார்க்கும் பொழுது ஒழுக்கத்தையும் வலியுறுத்துது, அற வாழ்க்கையும் வலியுறுத்துது. இது ரெண்டுமே கல்வியின் மூலமாக கிடைச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வள்ளுவர் அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் சொல்றாரு. அப்போ ஒருவர் கல்வி கற்று இருந்தாலும் அவர்களுக்கு கண் பார்வை இல்லைனாலும் அவர்கள் கல்வி கற்றவருக்கு ஒப்பானவராக இருக்கிறாங்க. அப்படி கல்வி கற்காத மனிதர்கள் பார்வை திறன் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த கண் பார்வை அப்படின்றது பெரிதாக பயனளிக்கிறது கிடையாது அப்படின்னு அந்த அளவுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை வள்ளுவர் அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க.
அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நாம இன்னைக்கு 2 தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கல்வி சார்ந்த அந்த ஒப்பீடு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ காலத்தால் அழியாதது அப்படின்னும் சொல்றாங்க வள்ளுவத்துல வந்து. ஏன்னா ஒருவர் வந்து நல்ல கல்வி கற்று இருந்தார் அப்படின்னா அந்த அந்த அவர் கற்ற கல்வியும் அவர் அடுத்தடுத்து அதன் மூலம் பெறக்கூடிய எல்லா அந்த பலங்களுமே பார்க்கும்போது, பலம்னா அறிவாட்சி தரத்துல பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அந்த அறிவாட்சி திறன் மாறாது. இப்போ அதனாலதான் கல்வி செல்வம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற செல்வங்கள் எதுவா இருந்தாலும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது அது அழியறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனா ஒரு மனிதன் பெற்ற கல்வியானது அந்த மனிதனோட அவனுக்கு மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்குமே வந்து உதவியாக இருக்கக்கூடியது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவு என்ன ஆகுன்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பம் வருது, சிக்கல் வருது அப்படின்னா சிந்தனை செய்து அந்த சிக்கல்களை வந்து நீக்கி இனிமையா வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது அந்த கல்வியானது. அடுத்து வந்து நம்ம பார்க்கும் பொழுது கல்வியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை பார்க்க போறோம். சுவாமிஜி வந்து ஒரு கவிதையில என்ன சொல்றாங்க, கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம், கற்பதும் பின் வழுவாது நிற்பதும் ஆம்னு சொல்றாங்க. அப்போ என்ன பாருங்க, எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இது ஞானம், அறிவை அறிந்த தெளிவு. அப்ப இது எல்லாமே அவசியம் தேவை. கல்வியிலே மக்கள் பெரும்பாலோர் சேர்ந்து கருத்து, உடல், அரசு, பொருள், நலம் உணர்ந்து கல்வியிலே மிக்கோரை ஆட்சியற்க கடமைகளை புரிந்திட ஒத்துழைத்தார். ஆனால் கல்வியினால் கருத்துயர்ந்து அன்பு ஓங்கும், உயர்வில் நூல்கள் ஆம் செயல்கள் உண்டாம் சொல்றாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நல்ல சிறந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கணும். அவர்கள் வந்து கடமை முறை தவறாது ஆற்ற வேண்டும். ஒற்றுமை, அமைதி, அன்பு, செயல்திறமை இதெல்லாம் மிக்கவர்கள் தான் ஆட்சி ஏற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே கருத்தை தான் வந்து நம்ம ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு. இங்க சுவாமிஜி சொல்றாங்க கற்பதும் பின் வழுவாது நிற்பதுமாம். அதே கருத்து தான் இங்க வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் சொல்றாங்க. அதே மாதிரி கல்வி கற்று ஆட்சி பண்ணும் பொழுது மக்கள் என்ன மாதிரி அந்த கல்வியாளர்கள் ஆட்சி நடத்த வேணும்ன்றத சுவாமிஜி சொல்றாங்களோ அந்த கருத்தை வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் சொல்றாங்க. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவர் வந்து எப்படி இருக்கணும்னா காலம் தவறாம இருக்கணும், துணிவு இருக்கணும், அது எல்லாமே வந்து கல்வி அறிவு இருக்கணும். இது எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மன்னர்கள் ஆண்ட காலம் அப்படின்றதால அரசாட்சி செய்யறவங்களுக்கு இதெல்லாம் வேணும். நேரம் தவறாமை, கல்வி அறிவு, துணிவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல சுவாமிஜி அவர்கள் சொல்லும் பொழுது ஆட்சியாளர்கள் வந்து நல்ல கல்வி கற்று அவங்க வந்து அவங்களோட உடல் நலத்தையும் பாதுகாத்துக்கணும், பொருள் வளத்தையும் அரசாங்கத்துக்கு தேவையான பொருள் வளத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடமை சரியாக புரியணும் அப்படின்னா அந்த கல்வி அறிவு கரெக்டா அவங்க பெற்றிருந்தாங்க, ஆழ்ந்து சிந்தனை செய்யறாங்க அப்படின்னா கடமைகளை சரியா செய்வாங்க. கல்வி அறிவு ஆழ்ந்து செல்லும் பொழுது அவர்களிடம் அன்பு வந்து நிலைத்து இருக்கும். மற்றவர்களை வந்து பார்க்கும் பொழுது உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவர்களை பார்க்கும் போதே கல்வியாளர்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். வந்திருக்கவங்க வந்து எந்த நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம வந்து உதவி செய்ய வேண்டியதோட அவசியம், எந்தெந்த மாதிரியான உதவிகளா செய்யணும் அப்படின்றத வந்து கல்வியாளர்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது 2 பேரோட கருத்துமே ஒத்து இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு இது பார்க்கும் பொழுது சிறந்த கல்வி அப்படின்றதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சுவாமிஜி, எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உள்ளத்தில் எழும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ
இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம். சிக்கல்கள் வாழ்வில் எழா சிந்தனையும் சிறப்படையும் சொல்றாங்க. அப்போ இந்த கருத்துக்கள் இங்க திருக்குறள்லையும் நம்ம பார்க்க முடியுது. தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உள்ளத்தில் எழும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அறிவு விடை கண்டது, இதையே தான் இங்கேயும் சொல்றாரு திருவள்ளுவர் அவர்கள். எந்த அளவுக்கு ஒரு ஒரு கேணியில மன இதுல ஊற்று நீரோ அல்லது கிணற்றுலையோ நம்ம எந்த அளவுக்கு மணலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது அதுல நீர் சுரந்து வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் எந்த அளவுக்கு நல்ல கல்வி அறிவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மக்களோட அறிவாட்சி திறம் வெளிப்படும், அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெழுமைப்பும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கல்வி செல்வம் ஒண்ணுதான் அழியாதது அப்படின்றத. அப்போ கல்வி செல்வம் ஒருவர் கற்றிருந்தார் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்க தாய்மார்கள் இல்ல தந்தை தாத்தா பாட்டி படிப்பு கல்வி அறிவு பெற்றிருந்தா அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நாம வேதாத்திர கருத்துக்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுல நமக்கு தெரியும் பதிவுகள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்ப கல்விய எல்லாமே பதிய செய்யும் இல்லைங்களா? அப்ப கல்வி கற்கும் பொழுது அந்த கல்வி அறிவாட்சி தரமும் பதியுது. அப்போ அது எப்படி ஒரு மனிதனுக்கு உடல்ல 5 இடத்துலயும் சமுதாயத்துல 6வதா வான்காந்தத்தையும் பதியும். அப்போ அந்த பதிவுகள் என்னாகும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒருவர் பெற்ற கல்வி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உதவியாக இருக்குது அப்படின்றத நம்மால புரிந்து கொள்ள முடியுது. அப்போ சிக்கல் இல்லாம வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழணும் அப்படின்னும் போது இந்த கல்வி அறிவின் மூலமாக முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு குறள்ல ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கல்வி அறிவு மட்டும் இல்ல, நிறைய நேரம் கேட்கும் பொழுதும் நமக்கு நிறைய விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கும். தினமே பார்க்கும் பொழுது நமக்கு இந்த 11 மணிக்கு நிறைய பேராசிரியர்களோட உரையெல்லாம் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம சுவாமிஜியோட உரையெல்லாம் நிறைய யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போட்டு கேட்கும் பொழுது நமக்கு கேட்டே அந்த அது நமக்கு பதியுது. அது ஞாபகத்தை வச்சுக்கிட்டே கூட நம்ம வேற எங்கேயாவது அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன இது காரணத்தை கொண்டும் கேட்கும் பொழுது நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயன் திருவள்ளுவர் அவர்கள். இப்போ நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அது அவர்களுக்கு நல்ல பண்புகளும் நல்ல தன்மையும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வாய்ப்பா இருக்கும். அதனால நல்லவை மட்டுமே கேட்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க ஐயன் திருவள்ளுவர். அப்போ எது சிறந்த கல்வியா இருக்கணும்னா, வாழ்க்கையில எந்த ஒரு கேள்வி எழுந்தாலும் அந்த கேள்விக்கு அறிவு விடை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். அது அந்த அளவுக்கு அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வி கற்று அந்த சிந்தனை ஆற்றல் பெருகி அறிவாட்சி திறம் வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வளர்க்கக்கூடிய கல்விதான் சிறந்த கல்வியா இருக்கும் அப்படின்றத நம்ம வேதாத்திரியம் வலியுறுத்துது. அதுக்கு ஒற்றுமையுடைய கருத்துக்கள் வள்ளுவத்திலையும் நம்மால பார்க்க முடியுது. அடுத்தது பார்க்கும்போது முழு கல்வி. எது முழு கல்வியா இருக்கும் அப்படின்னு நம்மோட அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு வெறுமனே கல்வி அறிவுனா அதோ ஏட்டுல படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு அது மட்டும் இல்லாம எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் இவை உணர்த்தும் முறையே கல்வி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு தொழிலறிவும் தேவை. ஒரு வீட்டிலேயே கூட பார்த்தோம்னா நம்ம வீட்டுல சம்டைம்ஸ் லைட் எரியாம போயிடும், இல்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மிக்சி ஓடல. அப்போ மெயினா என்ன பார்க்கணும், முதல்ல அதுக்கு சப்ளை வருதான்னு பார்க்கணும்.
அந்த அதுக்கு என்ன வேணும், நமக்கு வந்து அதை சார்ந்த அறிவு வேணும். நம்ம வந்து வயர் ஒழுங்கா இருக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். வெறுமனே நான் வந்து படிச்சுட்டேன், நான் என்ன படிச்சிருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்ப வந்து தொழிலறிவும் வேணும். நாம அதுக்கப்புறம் இயற்கை தத்துவ அறிவு, இயற்கை உணர்ந்து மதித்து வாழணும். இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்கும்போது நம்ம பெரும்பாலும் இயற்கையை அழிச்சுக்கிட்டே வரோம். அப்போ அந்த இயற்கையை மதிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மரம் தான் வெட்ட மாட்டாங்க, நிறைய மரங்களை வளர்ப்பாங்க. அது அந்த அந்த இயற்கைனா மரம் செடி கொடிகள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்கள் எல்லாமே அது சேர்ந்ததுதான் இயற்கையாக இருக்கும். ஆனா நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், இயற்கை அப்படின்னு சொல்லும்போது மரம் செடி கொடிகளை நிறைய நிறைய மென்ஷன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து மழை வரணும்னா அதுக்கு வந்து காடுகளும் மரங்களும் தான் அவசிய தேவையா இருக்குது. அது மட்டும் இல்லாம மக்கள் நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்கு மரங்கள் அவசியம். ஏன்னா நாம வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் பகல் நேரத்துல எடுத்துட்டு அந்த போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய அந்த பச்சையம் மூலமாக அது வந்து உணவு தயாரிக்குது. அந்த நேரத்துல அது ஆக்சிஜனை வெளியிடுது. அப்போ அந்த ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து பிராணவாயு, நம்மளோட உயிர்காற்றாக இருக்குது. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து, அதனாலதான் வந்து இயற்கை தத்துவம்னாலே பெரும்பாலான நேரங்களை நம்ம மரங்களை மென்ஷன் பண்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து இயற்கையை மதிக்கணும். ஒழுக்க பழக்கங்கள் ரொம்ப அவசியம். நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டேன், நிறைய பிஹெச்டி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒழுக்க பழக்கங்கள் ஒழுங்கா இல்லை அப்படின்னா, ஒரு மனிதன் ஒழுக்கமான வாழ்க்கை வாழலைன்னா என்ன பயன் இருக்கு? அப்ப என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எப்படி படிச்சாங்க, இந்த ஒரு பேசிக் இது கூட இல்லாம இவங்களெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு டிகிரி வாங்க முடிஞ்சது அப்படின்னா, அப்போ அவங்க படிச்சிருக்க படிப்புக்கான மரியாதையே இல்லாம போயிடும். அப்போ ஒழுக்கமும் அவசியம். அதனாலதான் சுவாமி சொல்றாங்க, இதையெல்லாம் உணர்த்தக்கூடிய கல்விதான் முழு கல்வி முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி வந்து இலவசமா உலகத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஊட்டும் முறை தேவை. இலவசமாய் கல்வியதனை எங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு ஊட்டும் முறை முதல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கல்வி அறிவு அப்படின்றது உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பிறப்புரிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கல்வி அறிவு பெறும்போது அந்த நாட்டோட வளமும் பெருகும், பொருளாதாரமும் பெருகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுது நிறைய நம்ம நாட்டிலேயே பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கல்வி அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கிராமங்கள்ல நம்ம தமிழ்நாட்டை மக்கள் மட்டும் பார்க்கும்போது நமக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. ஆனா நம்ம வடக்கு நோக்கி போகும்போது நம்மால பார்க்க முடியும், எத்தனையோ இடங்கள்ல வந்து கிராமங்கள்ல பள்ளியே இருக்காது. அப்போ அந்த கிராமத்துல இருக்க குழந்தைங்க எல்லாம் எங்க போய் படிப்பாங்க? அப்போ அடிப்படை என்னன்னா, எல்லா கிராமத்துக்கும் பள்ளிக்கூடம் அவசியம். அப்படி இருந்தாதான் அந்த சிறு குழந்தைகள் அங்க போய் படிக்கிறதற்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரையில நம்ம வெளியில எல்லாம் அனுப்ப முடியாது இல்லைங்களா? அப்போ எல்லா இடத்துலயும் வந்து குழந்தைங்களுக்கு முதல் தேவை அப்படின்ற எப்படி வந்து உணவு உறைவிடம் அதெல்லாம் அவசியமோ அதே மாதிரி கல்வி அறிவு புகட்டுவதும் முதல் தேவை அப்படின்னு வலியுறுத்துறாங்க நம்ம அருட்தந்தை. அப்ப இதே கருத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து நம்ம குரல்ல பார்க்கும்போது, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்றாரு நம்ம ஐயன் திருவள்ளுவர். அதே மாதிரி எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அப்போ எண் சொல்லக்கூடிய எண் அதாவது கணிதம், எழுத்துன்னு சொல்லக்கூடிய மற்ற கல்வி எல்லாமே சேர்ந்ததுதான் இருக்கிறது. உயிர்களுக்கு வந்து கண்களை போன்றது அப்படின்னு சிறப்பா சொல்லுது வள்ளுவம். அப்போ இத வந்து கண்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு உயிரினத்துக்கு முக்கியமானதோ அதே மாதிரி கல்வியும் முக்கியமானது அப்படின்னு விளக்குறாங்க. அதைத்தான் வந்து நம்ம அருட்தந்தை அவர்களும் இலவசமா எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஐயன் திருவள்ளுவர் அவர்களோட ஆட்சி காலம் மன்னர்கள் ஆட்சி காலம்.
காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ப முதல்ல அரசாட்சி, அப்புறம் மக்கள் ஆட்சி, அந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா 1960 வரைக்கும் வந்து பெருசா இந்த கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா அது வந்து இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா வீரர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இலவச கல்வி சாத்தியமானது. நம்ம அருட்தந்தை அவர்களோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது சுவாமிஜி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு 3வது தான் படிக்க முடிஞ்சதுன்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பணம் கட்டி படிப்பதற்காகவும் அவர்கள், அது மட்டும் இல்லாம அவர்களோட தந்தை செய்த தொழில் வந்து நெசவு தொழில், அவர்களோட குலத்தொழிலான நெசவு தொழில். அப்போ அந்த தொழில் செய்வதற்கு இன்னொரு ஆளோட உதவி தேவையா இருக்கு. அப்போ அந்த உதவிக்கு வந்து சுவாமிஜி வந்து அவங்க தந்தை நிறுத்திக்கிட்டாங்க. இது ஒரு காரணம். அது இல்லாம அவங்களோட வாழ்க்கை முறை நமக்கு தெரியும், பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்ப ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டி தான் படிக்க வேண்டிய சூழல் அந்த காலகட்டங்கள்ல இருந்தது. கர்ம வீரர் காமராஜர் வந்த பிறகுதான் பார்த்தோம்னா இலவச கல்வி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாருங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு +2 வரைக்கும் கூட பெருசா ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. அதற்கு அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் வந்து நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க. முதல்ல இலவசமா சீருடை வந்துச்சு, புத்தகங்கள் கொடுத்தாங்க, அப்புறமா நிறைய அடுத்தடுத்த ஆட்சி கணினி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, புக்ஸ், பேக், செப்பல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 16 பொருட்களுக்கு மேல இலவசமா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு. அப்போ கல்வி மட்டும் இல்லாம ஒருவர் கல்வி கற்பதற்கு என்னென்ன அடிப்படை தேவை அது எல்லாத்தையுமே இலவசமா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப காலை உணவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதெல்லாம் எதுக்காகன்னா அந்த கல்வி அறிவு அப்படின்றது அவசியம். எல்லா குழந்தைங்களும் கல்வி அறிவு பெற்றா மட்டும்தான் அவர்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், அவர்களோட குடும்பத்தோட பொருளாதார வளம் மேம்படும். அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து சிந்தனை செய்து ஆட்சியாளர்கள் இப்ப நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த கல்வியில இயற்கை ஒழுக்க கல்வியும் வேணும், இயற்கை மதிக்கக்கூடிய அதை மதிக்கக்கூடிய அறிவும் கொடுக்கணும், அறநெறி உணர்த்தக்கூடிய கல்வியும் அவசியம் அப்படின்னு சொல்லி 2 தத்துவங்களும் விளக்குது. வேதாத்திரியமும் அதை விளக்குது, வள்ளுவமும் அதையே தான் வந்து விளக்குது. அப்போ ஒருவருக்கு வந்து கல்வி அறிவும் அவசியம், அது இல்லாம கணிதத்திலையும் மேம்படணும் அப்படின்றதையும் வந்து இந்த வள்ளுவம் விளக்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது அருட்கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது சுவாமிஜி என்ன சொல்றாங்க, கல்வி செல்வம், பொருளுடைமை, மக்கள் வளம், நட்பு, கண்ணியமாம் ஆளுமை பேரனைத்தும் இருந்தாலும் கல்வியில் உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கல்வி பெற்ற அனைத்தும் சுயநலமாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அருட்கல்வியோட அவசியத்தை வந்து சுவாமிஜி வந்து விளக்குறாங்க. பல கல்வி முறை நம்ம பார்த்தோம், சிறந்த கல்வி, முழு கல்வி, தொழில் கல்வி அப்படின்னு நாம நிறைய பார்த்துட்டோம். இது எல்லாமே கல்வியில ஒவ்வொரு தனித்துறை இல்லைங்க. கல்வி அறிவு பற்றி உயர்வது மூலம் அறிவாட்சி தரத்தை வளர்த்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, பொருளாதார மேன்மை கிடைக்குது. அப்புறம் வந்து உறவுகள், நட்பு அப்படின்னு சுற்றம் பெருகும் பொழுதும் மக்களோட துன்பத்தை கண்டு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை வரணும். அது யார்கிட்ட இருக்குதோ அதுதான் வந்து இதுதான் வந்து அருட்கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கிடைக்கும்னா அந்த அருட்கல்வி கிடைக்கும் போதுதான் அது வந்து சாத்தியமாகும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ மற்ற உயிர்களை மதிக்கிறது, மற்றவங்களை அன்பா நடத்தணும், அவங்களுக்கு உதவி தேவைன்னா அதை செய்யணும், அப்படின்றது மட்டும் இல்லாம மற்றவர்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஒருவர் பெற்ற கல்வியோட பயனாக இருக்க முடியும். இது வந்து எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக கல்விதான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ கல்வி எனும் சமநோக்கு தேய்பிறை உணர்வு கருத்தின் ஈதே உருவாகா பிற பொருள் சுரண்ட கல்வி எல்லாம் பயனாகும் கனிவு, அன்பு, நீதி,
கடமை இல்லை, மறைந்து நிற்கும் தன்முனைப்பே ஓங்கும் சொல்றாங்க. அப்போ இந்த அருட்கல்வி இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அது அருட்கல்வி மூலமா கிடைக்கும். அதெல்லாம் வரல அப்படின்னு சொன்னா ஒரு பெற்ற கல்வி என்ன ஆகும்னா, மற்றவர்களோட பொருளை எடுக்கிறதுக்கும் அவங்கள துன்பப்படுத்துறதுக்கும் தான் மட்டுமே அந்த கல்வி அறிவு அந்த தான் தனது அப்படின்றத அதிகமாக்குறதுக்கு தான் உதவி செய்வதாக இருக்கும். அப்போ அவசியம் தேவை எது அப்படின்னு பார்க்கும்போது அருட்கல்வி தான் அவசியம் தேவைன்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அப்போ மனிதர்கள் கிட்ட அன்பும் கருணையும் வளர்வதற்கு உதவி செய்யக்கூடியது இந்த அருட்கல்விதான். அப்போ இதுக்கு அந்த அருட்கல்வி வரணும்னா அப்போ ஒருவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவர்களுக்கு கல்வி கற்கும் போதே இறைநிலை அறிவு, உயிர்நிலை அறிவு, விஞ்ஞான அறிவு இது எல்லாமே கிடைக்கணும். அந்த அறிவு உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ அப்படிப்பட்ட அறிவை எளிய முறையில கற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட அறிவாட்சி திறன் களங்கம் இல்லாம இருக்கும், வளமான வாழ்க்கை பெறுவதற்கு உதவியா இருக்கும். அவர்கள் மட்டும் வளமான வாழ்வு பெறாம அவர்கள்கிட்ட உதவி தேடி வரக்கூடிய மற்றவர்களும் அந்த வளமான வாழ்வை பெறுவதற்கு இவங்க வழிகாட்டியாக இருப்பதற்கு முடியும். அப்போ மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை வெளியில கொண்டு வரக்கூடியதுதான் அந்த அருட்கல்வியா இருக்கும். அப்ப மனிதர் மதிப்பை மாண்பை உயர்த்தி மன விரிவை தரக்கூடிய கல்விதான் முறையான கல்வியாக இருக்கும். அதுதான் அருட்கல்வின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மனிதர்கள் கிட்ட நன்றியுணர்வு, மனிதனை மனிதன் மதித்தல், இயற்கையை மதிக்கிறது, வளமான வாழ்வு பெறுதல் போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது வள்ளுவத்திலும் இடம்பெற்றிருக்குது, வேதாத்திரத்திலும் இடம்பெற்றிருக்கு. திருக்குறள்ல பார்க்கும்பொழுது மனித மதிப்பு, ஒழுக்கம், அன்பு, பண்பு, மனிதனின் உயர்வு, சமத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது திருக்குறள்ல பல இடங்கள்ல அந்த கருத்துக்கள் இருக்குது. நாம எடுத்துக்கிட்டது கல்வின்ற தலைப்புல இருக்கிறது மட்டும். ஆனா அது இல்லாம மற்ற இடங்கள்லயுமே பார்க்கும் பொழுது இந்த அன்பு, பணிவு, மனிதனை மதிக்கிறது, சமத்துவம் இந்த கருத்துக்கள் எல்லாமே மற்ற அதிகாரங்களையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ மனிதர்களை இணைக்கக்கூடிய உயர்ந்த பண்பு அப்படின்றது எதுவா இருக்குன்னா, அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கமும் மனிதர்களை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த பண்பு தான். அப்போ இதெல்லாம் இருக்கிறதாலதான் உலகம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது வள்ளுவம். அப்போ மனிதனோட உயர்வும் அவன் பிறப்பாலோ அல்லது செல்வத்தாலோ வர்றது கிடையாது, அவனோட குணத்தால தான் வருது அப்படின்றத வள்ளுவம், வேதாத்திரம் இரண்டுமே வலியுறுத்துது. ஆக இந்த மாதிரி ஒருவர் கல்வி கற்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான அருட்கல்வியும் சேர்ந்து வரணும். அதாவது அது ஆன்மீக கல்வின்னு சொல்லலாம். ஆக அந்த உயிரை உணரக்கூடிய அந்த கல்வியும் சேர்த்து கிடைக்கும் பொழுதுதான் அவங்க ஒவ்வொரு தனி மனிதனும் உயர்வு பெற முடியும் அப்படின்றத நம்ம வேதாத்திரியமும் வலியுறுத்துது. அதே கருத்துக்களை திருவள்ளுவர்களும் பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒருவருக்கு கல்வி கொடுக்கக்கூடியவர் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர்கள் தான். அவர்கள் ஆன்மீகத்துல வரும்போது நம்ம குரு அப்படின்னு சொல்றோம். பள்ளி கல்லூரிகள்ல பார்க்கும்போது அவங்கள நம்ம ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆசிரியர்களோட மேன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பல ஆசிரியர்கள் பார்க்கும்போது தன்னோட அர்ப்பணிப்பால நிறைய நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த மாணவர்கள் சிறந்த மாமனிதர்களாக தங்களோட நிலையை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பல்வேறு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நம்ம நேரம் கருதி ரொம்ப ஷார்ட்டா ஒரு சிலரை பத்தி மட்டும் பார்ப்போம். இப்போ அதுல பார்க்கும் பொழுது வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
வாழ்க வளமுடன். மன்னிக்கவும் தரங்களுக்கு. அப்போ ஆசிரியர்கள் அப்படின்னும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கைய வடிவமைக்கக்கூடிய சிற்பி தான் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்க வெறும் பாட அறிவு மட்டும் கொடுக்கறது இல்லாம நல்ல பண்பு, ஒழுக்கம், சிந்தனை திறன், பொறுப்புணர்வு இது எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு வளர்க்குறாங்க. ஒரு மாணவனோட எதிர்காலம் ஒரு எந்த அளவுக்கு ஆசிரியர் சிறப்பான ஆசிரியரா இருக்காரோ, வழிகாட்டியா இருக்காரோ, அதை வைத்துதான் மாணவர்களோட எதிர்காலம் சிறந்து விளங்குறது. மாணவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணர்றது மட்டும் கொண்டு வர்றதுதான் ஆசிரியர்களோட சிறப்பா இருக்கு. அவங்க தன்னோட நேரம், அனுபவம், அறிவு இது எல்லாவற்றையுமே மாணவர்களுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. நாட்டுல நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வல்லுநர்களாக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம இங்க ஒரு சிலரை பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல நம்ம அரிஸ்டாட்டில் இருக்காரு, சர் சி வி ராமன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, நம்ம அருள் தந்தை, அப்புறம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், சாக்ரட்டிஸ், உதாரணத்துக்கு இவங்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப ஆசிரியர் அப்படின்னு சொன்னோம்னாலே கண்டிப்பாக நம்ம நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் அவர்களோட பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. அப்போ அவர் சிறந்த கல்வியாளர். அப்ப எந்த அளவுக்கு அவர் தன்னோட வாழ்க்கையை அந்த பணிக்காக அர்ப்பணித்து இருக்கிறாரு இல்லைங்களா? அதனாலதான் அவரோட பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப ஷார்ட்டா போயிடுறேன். அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது இப்போ சாக்ரட்டிஸ் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 469 399 காலம் வரையில வாழ்ந்த பண்டைய கிரேக்க தத்துவ ஞானி. அவருடைய மாணவர் தான் புளூட்டோ. அவருடைய புளூட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில். அப்ப அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் உலகத்தையே ஆட்சி செய்த அந்த நெப்போலியன். சாரி, நெப்போலியன் இல்ல, இவரு சரி, அது நான் அப்புறமா சொல்றேன். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள்லாம் எந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இதுல நான் பேர் குறிப்பிடாம இன்னொருத்தர் சிறந்த ஒரு ஆசிரியர் யாருன்னு பார்க்கும் பொழுது நம்மளால மறக்க முடியாம ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா? அது அந்த வகையில நம்ம முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்கள். ஒரு முறை சங்கர் தயாள் சர்மா இதுக்கு போறாங்க, ஒரு மஸ்கட் நாட்டுக்கு போறாரு. அப்போ அந்த நாட்டுக்கு அவர் அரசு முறை பயணமா தான் போறாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு போயிட்டு இறங்கும் பொழுது அப்ப அந்த நாட்டோட மன்னர் இருக்காரு இல்லையா? அவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களோட ஃபிளைட்டு கதவு திறந்ததும் அவரை படிக்கிட்டே போயிட்டு ஆற தழுவி கட்டி அவரை வரவேற்று அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கார்ல போய் ஏறின பிறகு கார் டிரைவர் இறங்க சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னரே கார் ஓட்டிக்கிட்டு போறாராம். அப்போ பத்திரிகையாளர்லாம் கேக்குறாங்க, இது புரோட்டோகால்ல கிடையாது, நீங்க அமெரிக்க ஜனாதிபதி வந்த போதே நீங்க வரவேற்கல, இவர் இந்திய நாட்டோட துணை ஜனாதிபதி தான், இவருக்கு நீங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரா, நான் சென்றது இந்த நாட்டோட மன்னனா கிடையாது, நான் பூனே யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியரா இருந்தவர் தான் என்னோட இந்த ஆசிரியர் தான் இவர் சங்கர் தயாள் சர்மா. மிகச்சிறந்த ஆசிரியர் அவரு. அப்படி ஒரு அறிவாட்சி திறன் உள்ளவர், அவ்வளவு ஒரு அறிவாளி. அவர் அவ்வளவு அருமையா, எந்த அளவுக்கு அருமையா அவர் மாணவர்களை வழி நடத்தி இருந்தாருன்னா பாருங்க. அந்த மஸ்கட் மன்னன் எத்தனை ஆண்டு காலம் கழிச்சும் இவர் வராரு அப்படின்னா இவரை வரவேற்று அவரே கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் என்னோட ஆசிரியரை வரவேற்க ஒரு மாணவனா தான் போனேன், இந்த நாட்டு மன்னனா நான் போல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களோட மனதுல உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அவர்களோட அரப்பணி அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர், உலகத்தையே ஆட்சி செய்த அலெக்சாண்டரோட ஆசிரியர் தான் அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டர் சொல்வாப்ல, நான் இந்த மண்ணுல உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட தாய் தந்தையார், இந்த உலகம் என்கிட்ட வந்ததுக்கான காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில்னு சொல்றாரு.
அலெக்சாண்டர் உலகத்தெல்லாம் ஆட்சி செய்த ஒரு சிறந்த மாவீரனா அரசனா ஆட்சி செய்யும் போது அப்போ அரிஸ்டாட்டில் வந்து அலெக்சாண்டர் போய் பாக்குறாரு. அலெக்சாண்டர் சொல்றாரு, இந்த உங்களுக்கு என்ன வேண்டும்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்வாராம். அப்போ ஆஹ் அப்போ வந்து என்ன பண்றாங்க, அரிஸ்டாட்டில் சொல்வாரா, எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், இந்த இதுல மாசிடோனியால இருந்து ஒரு நூலகம் கட்டணும், அதுதான் என்னோட நோக்கம், என்னோட குறிக்கோள். அப்போ அந்த நூலகம் கட்டுறதுக்கு உன்னோட மந்திரி கிட்ட சொல்லி நீ வந்து பணத்தை கொடு, அதை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அரிஸ்டாட்டில். அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் கிட்ட மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அதே மாறான செயல்களை செய்து இல்ல மாணவர்கள் கிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி கொண்ட ஆசிரியர்களும் ஒரு சிலர் அவர்களோட மாறான செயல்கள் மூலமாகவும் நடந்திருக்கு. அதுவுமே வந்து நாம வந்து பார்த்துட்டு வரோம். சர்ச்சில் போயிட்டு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை கத்தியால வெட்டினது, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் ஒரு டீச்சர் அது பண்ணது, அது வந்து சென்னையில நடந்தது கடற்கரை பக்கத்துல. அந்த மாதிரியான விஷயங்களும் அது ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடக்குது. அப்போ ஆசிரியர்கள் அப்படின்றது அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கும் பொழுது அவர்கள் வந்து மக்களோட மனதுல எப்பவுமே இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்து நம்ம சர் சி வி ராமன் அவர்களை பார்க்கும்போது பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவரோட முழு பேர் வந்து சந்திரசேகர வெங்கட்ராமன். இந்தியாவோட மிகச்சிறந்த இயற்பியல் ஆர்வலர். அப்போ வந்து 1980 வந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அந்த நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பாரத் ரத்னா விருது கிடைச்சது. அப்போ அந்த பாரத் ரத்னா விருது வந்து எப்ப கிடைச்சதுன்னா 1954 கிடைச்சது. இப்போ அந்த 1954 அவருக்கு பாரத் ரத்னா விருது கிடைக்கிறதுக்கு கிடைச்சு அது வாங்கக்கூடிய நாள், அந்த விருது பெறக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து அவர் வந்து அழைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த குறிப்பிட்ட நாள்ல என்னால வர முடியாது, ஏன்னா என்னுடைய மாணவர்களுக்கு அன்னைக்கு தேர்வு இருக்குது, நான் அன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் கூட இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஊக்குவிப்பதற்காக நான் கூட இருக்க வேண்டியிருக்கும், அதனால நான் அந்த குறிப்பிட்ட நாள்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாருங்க எந்த அளவுக்கு ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பு இருக்குது. தனக்கு வந்த மிகச்சிறந்த விருது, உயர்ந்த விருது, நம்ம நாட்டோட உயர்ந்த விருது, அதை கூட வந்து அதை விட எனக்கு வந்து எது உயர்வுனா என்னோட மாணவர்களோட முன்னேற்றம் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோட இருந்ததாலதான் அவங்கள நம்ம இன்னைக்கும் நினைவு கூர்ந்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மோட அப்துல் கலாம் ஐயா பத்தி பெருசா நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியதே கிடையாது. மிகச்சிறந்த விஞ்ஞானி, உன்னதமான ஆசிரியர். மாணவர்களோட எதிர்காலம் தான் நாட்டோட எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு மாணவர்களுக்கு நம்பிக்கை வந்து கொடுத்தாங்க. அப்போ மாணவர்கள் வந்து பாடங்களை கற்பது மட்டும் இல்லாம அவர்களை கனவு காணவும் சிந்திக்கவும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க வாழ்நாள் ஃபுல்லா. அவங்க எந்த ஸ்கூல்ல போய் ஸ்பீச் கொடுத்தாலும் எந்த காலேஜ்ல ஸ்பீச் கொடுத்தாலும் குழந்தைங்களை வந்து கேள்வி கேட்க சொல்வாரு. கேள்வி கேட்டு ஒவ்வொரு கேள்வியும் அவர் வந்து எல்லாருக்குமே பதில் சொல்வாரு. பதில் சொல்றது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவரோட போன் நம்பரையும் கொடுப்பாரு. கொடுத்து நீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஐயங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க போன் பண்ணி உங்க ஐயங்களை தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவருமே வந்து ஆசிரியர் பணி வந்து அவ்வளவு நேசிச்சாரு. அவரோட இறுதி மூச்சு வரையில அவர் வந்து ஆசிரியர் பணி ஆற்றணும் அப்படின்றது அவரோட ஆசையா இருந்தது. அதையேதான் வந்து நடந்ததும் கூட. அவரோட ஆசைப்படிதான் பார்க்கும்பொழுது அவர் வந்து ஷில்லாங் IIM ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் அவரோட இறுதி மூச்சும் நின்று போச்சு. அப்போ அவரோட ஆசை வந்து நிறைவேறி இருக்கு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிப்பு உணர்வோடும் தான் செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து அந்த ஈடுபாடோடும் செய்யறாங்க. அதனால வந்து அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மோட அருட்தந்தை அவர்கள் வந்து நம்ம அருட்தந்தை வந்து மகானா பாக்குறோம். அது இல்லாம அவர் வந்து திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து கொஞ்ச காலம் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ ஒரு நிகழ்ச்சி, ஒரு பையன் வந்து ரொம்ப குறும்பு பண்ணிட்டு சரியா படிக்காம நம்ம
அடுத்து வந்து அதை குறிப்பிட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சினம் தவிர்த்துல ரெண்டு நிகழ்ச்சி எதன் மூலமான சினத்தை தவிர்த்த அப்படின்னு. அப்போ அவங்க மகான்கள் தான் வந்து தான் என்ன செய்ய தவறு பண்ணிட்டோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க பாருங்க. அப்ப அந்த குழந்தைய வந்து அவர் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை துடிப்பை பார்த்துட்டு அவர் மனசு மாறி போய் அந்த கொச்சியை தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த குழந்தைய கட்டு பிடிச்சுக்கிட்டு இவரும் அழுதுகிட்டே அந்த குழந்தைக்கு கத்து கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வாழ்க்கையே மாற்றி அமைச்சது. அந்த அளவுக்கு வந்து அந்த ஆசிரியர் பணி அப்படின்றத அர்ப்பணிப்போட செய்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோட செய்தவங்க. நம்ம நேரம் கருதி ஷார்ட்டா முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது கல்வியால உயர்ந்த எளிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு சிலரை வந்து சொல்லியிருக்கோம். இதுல பார்க்கும்பொழுது அப்துல் கலாம் ஐயா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலே வந்து இந்தியாவோட மதிப்பை வந்து உயர செய்தவர். எளிமை, பொறுமை, தன்னடக்கம், நேர்மை இது எல்லா நற்பண்புகளுக்கும் வந்து உதாரணமா வாழ்ந்து காட்டினவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெயசீலன் IDIS அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறோம். அவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஏழ்மையான குடும்பம். அவ்வளவு கஷ்டத்துல இருந்தும் அந்த கல்வி அறிவின் மூலமாக அந்த கல்வியை விடாம படிச்சு அவங்க பேரண்ட் சிங்கிள் பேரண்டா இருந்து அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பதவியில இருக்கிறாங்க. அப்போ இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவையில வந்து மதிக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியா இருக்கிறாரு அவர் ஜெயசீலன் அப்படின்றவரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடியும் இப்போ இருக்கிறது வந்து பூனால இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த நிதி ஆலோசகரா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில வந்து பாதுகாப்பு கணக்கோட கட்டுப்பாட்டாளராக இருந்தாரு. அது மட்டும் இல்லாம காங்கோல வந்து ஐக்கிய நாடுகள் இதுல வந்து அமைதி காக்கும் பணிக்கு வந்து அதுலயும் ஒருங்கிணைந்த நிதி ஆலோசகரா இருந்திருக்கிறாரு. அவரோட அணுகுமுறை இருக்கு பாத்தீங்களா, அந்த என்ன பாதுகாப்பு துறையில வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் சரியா வரல, இல்லையே வேற எந்த இதுனாலும் இவரோட அணுகுமுறை வந்து அவ்வளவு எளிமையா இருக்கும். அவர் போய் அவரை வந்து மக்களுக்கு அவ்வளவு இன்முகத்தோட உதவி செய்து அவர் வந்து மிகச்சிறந்த உயர்ந்த இடத்துல வந்து மக்கள் மனதிலையும் பெற்றிருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவரும் கல்வியின் மேல மட்டும்தான் முன்னேறி இருக்கிறாரு. மிக எளிமையான குடும்பத்துல பிறந்தவர். அதுக்கப்புறம் கலியமூர்த்தி IAS அவர் போட்டிருக்கோம். நம்ம அவருமே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ரொம்ப எளிமையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் தான். அவருக்கு வந்து ரோல் மாடலா இருந்தவர் வந்து அந்த தேவாரம் IPS அவர்கள். அவரை பார்த்து அவர்கிட்ட உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. நீங்க போய் எடுத்துக்கிட்டு ஒரு NCCல சேர்ந்து நல்லா படிச்சு வந்து IPS ஆயிருக்காரு. இவர் வந்து இன்னைக்கு இவர் வந்து மக்கள் வந்து பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா பாக்குறோம். இவர் வந்து IPS பண்ணது மட்டும் இல்லாம அவரோட தமிழ் உணர்வுனால வந்து தமிழ்லயும் PhD முடிச்சிருக்கிறாங்க. காவல்துறையில 35 ஆண்டுகாலம் பணிபுரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பள்ளி கல்லூரிகள்ல நிறைய அவரோட அனுபவத்தோட சேர்த்து மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இறையன்பு IAS இவரை வந்து தெரியாத யாருமே இருக்க முடியாது. அவர் வந்து முன்னாள் தலைமை செயலாளர் நம்மோட தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு முன்னால் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து 60 வயதுக்கு அப்புறம் பணி ஓய்வு பெற வேண்டாம், நீங்க நீடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன போதும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டியா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து மாணவர்களுக்கு நிறைய, அதுவும் வந்து மெயினா குழந்தைங்க எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும், அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் அதுல வரும், அப்ப எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நிறைய அவரோட ஸ்பீச்சஸ் இருக்கு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆழியாருக்கும் வந்து அவங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருமே ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்தவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள். அவர் வந்து அவரை பத்தி குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா அவரு இந்த IASன்ற வார்த்தையை முதல்ல கர்மவீரர் காமராஜர் கிட்ட தான் கேட்டாராம். அவரு திண்டுக்கல்ல ஒரு முறை காமராஜர் ஆட்சி நடந்த போது பை எலெக்ஷனுக்காக
அப்ப அந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ ஒரு மிக சாதாரண ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனா தான் இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பேச்சு மேடையில பேசிட்டு இருக்கும்போது கர்ம வீரர் காமராஜர் வந்து அட்டன் அதை வந்து அந்த பக்கம் போனவர் இருந்து கேட்டுட்டு அப்புறம் அவரை கூப்பிட்டு, உனக்கு வந்து சமூக அக்கறை இருக்கா, சமூக நலன் சார்ந்த விழிப்புணர்வு எல்லாம் நீ கொடுக்கணும்னு நினைச்சினா இந்த மாதிரி அரசியல் மேடையெல்லாம் விட்டுட்டு நீ ஐஏஎஸ் ஆகுன்னு சொல்றாரா. அப்பதான் அவருக்கு வந்து ஐஏஎஸ்ன்னு ஒரு படிப்பு இருக்கிறதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அவரோட உந்துதல் காரணமாக இவருமே ஐஏஎஸ் ஆயிட்டு அதன் பிறகு ஆக்சுவலி அவர் தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணவரை அதுக்கப்புறம் பல தேர்தல்கள் நடத்தக்கூடிய அந்த எலெக்ஷன் ஆபீசர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவருமே ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். கர்ம வீரர் காமராஜர் அவர்களோட உந்துதல் மூலமாக அவர் வந்து ஐஏஎஸ் ஆனவர். அதுக்கப்புறம் திருமதி உமா ஐஎஃப்எஸ் போட்டிருக்கோம் நாம. அவங்களுமே வந்து பார்க்கும்போது சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்தவங்க, பெருசா ஒரு இது எல்லாம் கிடையாது. வீடு நம்ம சொல்லல இந்த கட்டுப்பட்டியா பொண்ணுங்களை வளர்க்கறது அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இருந்தவங்க தான். அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான விஷயம், மிகவும் சோதனையான ஒரு விஷயம். முக்காசி மக்கள் என்ன பண்ணாங்க, பெருசா ஒரு சோதனை வருது, பெரிய வாழ்க்கையில ஒரு இடி விழுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே உடஞ்சு போய் விழுந்துருவாங்க இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலகட்டத்தை கடக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் துணையோட டெய்லி படிப்பாங்களா, நிறைய புத்தகங்கள் வாங்கி 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 படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, அவங்களால புத்தகம் படிக்க அன்னைக்கு ஒரு நாள் புத்தகம் படிக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ இதுவான மாதிரி ஆயிடுமா, ஏதோ அந்த அடிக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க புத்தகம் படிச்சு அந்த அளவுக்கு அதுல ஒரு அடிக்டாவே ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க படிச்சு படிச்சு அந்த தன்னோட கவலையே வந்து கல்வியின் மூலமா மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிச்சதாலதான் அப்புறம் வந்து அவங்க வந்து ஐஎஃப்எஸ் ஆயிட்டு இன்னைக்கும் வந்து நல்ல மிகச்சிறந்த வகையில வந்து அவங்க பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கல்வி ஒண்ணுதான் எல்லாரையும் உயர்த்தக்கூடியதா இருக்கு. கல்வியின் மூலமாக ரொம்ப ரொம்ப எளிய மக்கள், ரொம்ப அடித்தட்டு மக்களும் அந்த கல்வி அறிவின் மூலமாக வாழ்க்கையில மேம்பட முடியும். அதன் மூலம் மற்றவர்களையும் மேம்படுத்த முடியும். அதற்கு துணையாக இருப்பது கல்வி ஒன்றுதான். இதை வந்து வேதாத்திரியும் வலியுறுத்துது, வள்ளுவம் வலியுறுத்துது. இந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இதை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்கு இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக பாப்பு அம்மா அவர்கள், நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? பாப்பு அம்மா, பாப்பு டீச்சர் அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. நீங்க ஓகேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். அம்மா, இன்னைக்கு இப்ப பார்த்தோம்னா உங்களை ஒரு சிறந்த தொகுப்பாளராக தான் கேட்டுட்டு இருந்தோம் இவ்வளவு நாளா. இன்னைக்குதான் அருமையான பேச்சாளருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்மா. சூப்பர்மா, ரொம்ப அருமைம்மா. உங்களுக்கு என்ன நேரமே பத்தில வர ரொம்ப அருமை. இன்னும் ஒரு நாளைக்கு எல்லாம் கொடுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. மகிழ்ச்சி. இதை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மகிழ்ச்சி நிறைய இடத்துல வந்து நம்ம திருக்குறளை தான் சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் இதாக அருமையாக இருக்கும். நிறைய எல்லா இடத்துலையும் திருக்குறள் தான் அதிகமாக மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஒற்றுமை அப்படிங்கிறது நான் நினச்சிருக்கேன் படிக்கும்போதெல்லாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அது அத்தனை பவர் பாயிண்டோட நேரமும் பத்தில் உங்களுக்கு பாருங்க. பவர் பாயிண்டோட அவ்வளோ அருமையாக இருந்தது. கேட்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. அது மட்டும் இல்லாத சிறந்த ஆசிரியர்கள் யார் யார், சிறந்த இப்போ கல்வியால் எப்படியெல்லாம் யாரெல்லாம் சிறந்து வந்தாங்க, எவ்வளோ கேதர் பண்ணியிருக்கீங்க. அருமையாக நல்லா இருந்ததுமா. நல்லா
வந்து அத்தனையும் தொகுத்து கொடுத்துருக்கீங்க பாரு, ரொம்ப சிறப்புமா. கட்டாயம் இன்னொரு நாளைக்கு இன்னும் நல்லா கொடுங்கம்மா. நல்லா ஒரு கல்வி வரணும் அப்படின்னா இந்த பழைய பாடத்திட்டம் வரணுமா, டைம் டேபிள்லாம். நாங்களும் டீச்சராக இருந்துதாம்மா ரிட்டையர் ஆனேன். அந்த காலத்தில் வந்து இப்போ பாட்டு பீரியடு, கேம்ஸ் பீரியடு, நீதிபதி பீரியடு, ஓவிய பீரியடு எல்லாம் தான் இருந்தது. அப்போ வந்து நல்ல சிறந்து பெரிய பெரிய அவங்களாம் வந்தாங்க, ஆஃபீஸர்ஸு கலெக்டர்ஸ் எல்லாமே அப்போ தான் வந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றும் ஒழுக்க பழக்கம் மதர் சொன்ன அந்த கல்விகள்லாம் வந்தால் மட்டும்தாம்மா நல்ல கல்வியாக கொண்டாந்து கொடுக்க முடியும் சொல்லி வந்து அப்போ இருந்தே வந்து இந்த டைம் டேபிள் எல்லாம் எடுத்துட்டாங்க. வெறும் கல்வி கல்வி கல்வின்னு கொடுத்துட்டு இருக்கனால தாம்மா அந்த ஒழுக்க பழக்கமே இல்லாமல் போயிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம பயிற்சி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதால வர்றாங்க. அதனால் ரொம்ப சிறப்புமா, நிறைய கொடுத்துருங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள்மா. உங்கள் தொண்டு சிறக்கட்டும், இல்லை நிறைய கொடுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். போன் அப்படியே திருப்பி வச்சுக்கலாங்கம்மா. நல்லா தெரியுதுமா, நல்லா தெரியுது. ஆனா இதுலயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குமா. அந்த போர்ட்ரேட் மோட ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது ஒரு நிமிஷம் ஆட்டோ ரொட்டேஷன் போட்டு ஆட்டோ ரொட்டேஷன் மட்டும் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓகேங்களா? ஓகே, கரெக்டா இருக்குமா. ஓகே. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ரெண்டு அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்ப ரெண்டு பேரையும் பார்த்தா தனித்தனியா பேச்சாளர் தொகுப்பாளர் மாதிரி தெரியல, ரெண்டு பேரையும் ஒன்னாதான் பார்க்க சொல்லுது. வாழ்க வளமுடன். என்ன சொல்ல போனா மத்தவங்க ஞாபகம் வருது. ராஜேஸ்வரி அம்மா, சசிகலா அம்மா, நாகராணி அம்மா, எல்லாரும் நினைவுமே வருது இன்னைக்கு லில்லியம்மா பேசவும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அறம்பொருள் இன்பம் வீடு பற்றி ஆரம்பிச்சு திருக்குறளையும் வேதாத்திரியத்தையும் தனித்தனியா பிரிச்சு அழகா சொன்னீங்க. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வள்ளுவமும் நம்ம வேதாத்திரியமும் இன்னைக்கு இந்த மாடல் உலகத்துல இப்ப இன்னைக்கு இருக்கவங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். சமூக அக்கறை, வாழ்வியல் முறை, கல்வி, இயற்கை ஆற்றல், சிக்கல் வாழ்க்கையில எப்படி உதவுது, கல்வியாளர்களுடைய பேச்சு, ஆசிரியர்களுடைய மேன்மை, ஆனா ஆசிரியர்கள் அப்துல் கலாம் எல்லாம் ஐரேன் பையா எல்லார பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இதுல உங்கள்கிட்ட நாங்க இதை எடுத்துக்கிட்டு என்ன சொன்ன போனா சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும் மொழியே இதுல ஐயந்தி இருக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். இப்ப நீங்க கல்விங்கிறது கண்களுக்கு ஒப்பானது, இயற்கை ஆற்றலை உணர்த்துவதும் வாழ்க்கை சிக்கலை தீர்த்து அது அருள் கல்வியாக மாற வேண்டும் அப்படின்னு அந்த நான் வேற மாதிரி கூட சொல்லலாம், நீங்க அந்த பொருள்ல சொன்னீங்க. இந்த அருள்ங்கிறதமா நம்ம ஞானம்னு கூட எடுத்துக்கலாமா? நம்ம வேதாத்திரியத்துல அருள் வேற ஞானம் வேறையா? நான் ஏன்னா ஒரு புக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், கரெக்டா ராத்திரி படிச்சேன், அமுத மொழிகள்னு சொல்லிட்டு தாமோதரையா புக்கு. அதுல இதுல பார்த்து அருள் ஞானம்னு போட்டிருந்தது. எனக்கு ஷாக்கா இருந்தது நீங்க சொன்னோன்னு. அது எப்படி எடுத்துக்கலாம்? அருள் கல்வி ஞான கல்வின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அது வேற இது வேறையாமா? இல்லம்மா, எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அருள் அப்படின்னு சொன்னோம்னா மற்றவர்களோட துன்பம் இல்ல மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்போது நமக்குள்ள வரக்கூடிய அந்த இரக்கம் இருக்கு இல்லைங்களா, மனித உயிரை மதிக்கக்கூடிய அந்த தன்மை, அடுத்தவங்களோட தேவை உணர்ந்து உதவி செய்யக்கூடிய அந்த குணத்தை தான் நம்ம வந்து இதுல வார்த்தையில இருந்து அருள் அப்படின்னு சொல்றோம். ஞானம் அப்படின்னா அறிவை அறிந்த தெளிவு ஞானம். அப்போ ஒருவர் ஞானம் பெற்று விட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட அருள் சுரக்கும் இல்லைங்களாம்மா. அந்த அருள் வெள்ளம் சுரந்துகிட்டு தானே இருக்கும். நம்ம ஞானியர்களே பார்க்கலாம் இல்லையா, நம்ம வள்ளலார் ஆகட்டும், நம்ம அருட்தந்தை ஆகட்டும், எல்லாருமே பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட அந்த அருள் வெளிச்சமும் இருக்கும் பாத்தீங்களா. அது ஆறான்னு சொல்லுவோம் இல்லைங்களாம்மா, அதை வந்து ஞானிகளுக்கு சொல்லும்போது அருள் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஞானம் வந்து அருள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சிருமா. அந்த கருணை, அன்பும் கருணையும் அதிகமாயிடும். வள்ளலார் நல்ல எடுத்துக்காட்டு நீங்க சொன்னது. நன்றிமா, வாழ்க வளமுடன். சுசிலாமா ரொம்ப சிறப்பு, நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா
வாழ்க அம்மா வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய கல்விகள் பத்தி சொன்னீங்க. வான்காந்தத்துல கலந்து தலைமுறையா வரும் கல்வி. அது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஒருவர் வந்து கல்வி அறிவு பெற்று விட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து அந்த பதிவுகள் பதியக்கூடியது சொன்னோங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த பாவப்பதிகளும் போக்கு முறைகளும் சுவாமிஜி வந்து 2வது அகத்தாயில கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து மனிதர்கள் கிட்ட 6 இடத்துலயும் வான்காந்தத்திலயுமே வந்து அது பதியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நல்லா படிச்சிருக்கிறாரு. அவர் வந்து நல்ல இப்போ நம்ம கல்விக்கு உதாரணமா நிறைய பேர் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, சொல்லிக் கொடுக்க எல்லாம் பண்ணிட்டாங்க, வாழ்க்கை இருக்க வரைக்கும் பண்ணியாச்சு அப்படின்னும் போது அதுக்கு அவங்களோட அந்த ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அவங்க அடுத்து அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சப்போஸ் யாராவது ஒரு சிலருக்கு வந்து இது சொல்லுவாங்க இல்லைங்களா, அடுத்து குழந்தைகள் இல்லை அப்படின்னா அந்த பதிவு எங்க போகும் அப்படின்னும் போது அந்த ஒத்த குணமுடையவர்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எண்ணங்கள் நம்ம நன்னக்கூடிய எல்லாமே வந்து இந்த வான்காந்தத்திலயும் சேர்ந்துகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கல்வி அறிவு அது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் வான்காந்தத்துல. அப்ப வந்து ஒருத்தர் நல்லா வந்து ஒரு இடத்துல இப்ப ஒரு ஏரியா புதுசா உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்க, அந்த இடத்துக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டின் போது அவங்க ஆட்லயே கொடுப்பாங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு ஸ்கூல் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது அப்படி பெருசா அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல கல்வி நிலையம் வேணும் அப்படின்னா அது யாராவது ஒருத்தர் வந்து அதை செயல கொண்டு வருவாங்க. அப்போ மத்தவங்களோட எண்ணம் எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கல்வி நிறுவனம் அமைக்கணும் அப்படின்ற அந்த தூண்டுதல் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கல்வி நிறுவனம் வர வைப்பாங்க பாருங்க. அப்போ அது என்னன்னா அவர் ஒருத்தரோட ஆர்வம் 50% இருக்குன்னா மிச்சம் 50% வந்து அந்த இடத்துல வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல இது வேணும்னு எண்ணம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வான்காந்தத்துல எல்லாமே இருக்குது. இப்ப நாம வந்து தவம் பண்றோம் இல்லைங்களா, தவம் பண்ணி வான்காந்தத்துல இருந்து ஆற்றலை பெற்றுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ வந்து அதே மாதிரி மகான்களோட நல்ல நல்ல கருத்துக்களும் இருக்கும். ஒன்னுத்துக்கு வந்து தேடிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு கேள்வி இல்ல ஒரு இது ஆன்மீகம் சார்ந்த இல்ல, அப்ப வந்து பதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க புக்கு திறந்தீங்களா அந்த புக்ல கிடைக்கும், இல்ல டிவில ஏதாவது வரும், அதுல இருந்து வரக்கூடிய இது வந்து உங்களுக்கான கேள்விக்கான பதிலா இருக்கும். இதுதான் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி வான்காந்த தொடர்பு மூலமாக கிடைக்கக்கூடியதா இருக்குமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக உமையாள் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிமா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க சொன்னீங்கல்லம்மா அலெக்சாண்டர் அவங்க ஆசிரியர்கள் எல்லாம் சொன்னீங்கல்லம்மா, என்னம்மா சொல்ல வந்தீங்க அதுல? அலெக்சாண்டர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன பெற்றோர்கள், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கான காரணம் என்னுடைய ஆசிரியர் இவர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஆசிரியர் வந்து அவருக்கு எல்லா அறிவையும் புகட்டி இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து அந்த காலத்துல வந்து அவர் வந்து படைய வழி நடத்தி போவாங்க இல்லையா. ஒரு மன்னர் வந்து ஒரு படையை வழி நடத்தணும், ஒரு நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மக்களோட தேவையை புரிஞ்சு அவங்களுக்கு அவர் அரசனா ஆட்சி நடத்தும் போது அதையும் செய்யணும். ஒரு படையை வழி நடத்தி போகணும் அப்படின்னா அப்போ படை வீரர்களுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்கணும். எந்த வழியில போனா அந்த எந்த நாட்டின் மேல போர் புரிஞ்சு போறாங்களோ அந்த நாட்டை வந்து சீக்கிரமா அடைய முடியும், எதிரி நாட்டோட பலம் பலவீனம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போர் செய்யணும் இல்லையா. இந்த அறிவை எல்லாம் கொடுத்தது யாருன்னா அவரோட ஆசிரியர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிறப்பம்மா சிறப்பம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க
அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றி சுசிலா அம்மா. வாழ்க சிரிப்பு சொந்தக்காரி நீங்க, வாழ்த்துக்கள். வாழ்க. சிற்பிமா, சிற்பி சிற்பியா இருக்கீங்க நீங்க, சூப்பரா சொல்லி கல்வியினுடைய மேன்மையை அப்படியே வள்ளுவத்தோடையும் வேதாத்திரியத்தோடையும் இணைத்திட்டீங்க. ரொம்ப அற்புதம். அதாவது எல்லா விஷயங்களையும் நீங்க ஒன்றொன்றா தொகுத்து 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 கொடுக்கும் போது அப்படியே சூப்பரா இருந்ததுங்கம்மா. எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி செவி வழியாக கேட்கும் போது ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் வேதாத்திரியம் என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட மனதில் இருந்தும் அவங்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து சொல்லும் போது அது ரொம்பவும் அப்படியே சிந்திக்கக்கூடியதாகவும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய ஆன்சர்ஸ் ரொம்ப அற்புதம். அதாவது போர் படை தலைவரா மட்டும் இருந்தா பத்தாது, போருக்கான யுக்திகளையும் போர் வீரர்களுக்கான தைரியத்தையும் அவர்களுக்குடான வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்கறது தான் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஹேண்ட்ஸ் அப்மா, சூப்பர்மா. நான் நினைச்ச சொல்லிட்டீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரெண்டாவது, சில சமயங்களில் வள்ளலாருடைய பாடல்களை நம்ம படிக்கும் போது வேதாத்திரிய கருத்துக்களையும் அதனோட இணைந்து நமக்கு கண்டிப்பாக தோணுது ஏதோ ஒன்று நமக்கு நன்மை நடந்திருக்குது. இந்த நீங்க சொன்ன மாதிரி வான்காணத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இப்ப வேதாத்திரியத்தின் மூலமாக, வேதாத்திரி என்ற அந்த மகான் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு வழித்துணையாக இருக்கிறது நம்ம வள்ளலாருடைய பாடல்களும் சரி, அவருடைய தத்துவ விளக்கங்களும். அம்மா அருள் பெரும் ஜோதி தனு பெரும் கருணையே சொல்லிட்டாங்க. அம்மா கேட்ட மாதிரி அருள் என்பது வேறு, ஞானம் என்பது வேறுனா தெளிவான அறிவு, அதை அறிந்து கொள்ளக்கூடியதான் அறிவு. அந்த அறிவின் தன்மையாக அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து வருவதுதான் அருள், இல்லையா? அற்புதம்மா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க கிழக்கு தாம்பரத்துல எந்த இடத்துலமா இருக்கு மன்றம்? கிழக்கு தாம்பரத்துல நிறைய இடத்துல இருக்குமா. கிழக்கு தாம்பரத்துல வந்து சாலையூர்ல ஒண்ணு இருக்கு. வருவேம்மா, ஏர்போர்ஸ்ல நாங்க ஏர்போர்ஸ் ரிட்டையர்டு எங்க சாரு. சோ நான் ஏர்போர்ட் வருவேன். ஐஏஎஃப் ரோட்ல இருக்குல்ல, அங்க வருவேங்கம்மா. ஆமா, அது ஐஏஎஃப் ரோடு இருக்கு இல்லைங்களா, அது வரவையில ஜெகஜீவன் ராம் நகர்னு ஒண்ணு, அதுல அங்க ஒரு மன்றம் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாலாஜி நகர்ல இருக்கு, நிறைய இருக்குமா. நாங்க இந்த ஏரியால இருக்கோம், நீங்க வாங்க. உங்களோட நம்பர் போடுங்கம்மா, நான் உங்கள்ட்ட கான்டாக்ட் பண்றேன். வரும்போது ஏதாவது மன்றத்துல உங்களை பார்க்க முடியுமான்னு பாக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா கால் பண்ணுங்கம்மா. ரொம்ப ஆற்றல் குறைவோட இருக்கேன், உங்ககிட்ட இருந்து நிறைய ஆற்றல் பெறணும். வந்தீங்களா கால் பண்ணுங்கம்மா. ஏர்ஃபோர்ஸ் டே வரும்போது கால் பண்ணுங்கம்மா. வாழ்க வளம். சுசிலாமா, நன்றிகளம்மா, வாழ்க. சிரிப்பா நான் ரொம்ப விரும்புவேன், நீங்க ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, என்னுடைய ரசிகை, என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள், நன்றிகள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரெண்டு அம்மாக்களுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. அவ்வளவு அருமையம்மா. வேதாத்திரியத்துக்கும் இந்த கல்விக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கும் போது நம்ம நினைக்கும் போதே ரொம்ப அருமையா இருந்தது. என்னோட இது வந்து அப்துல் கலாமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கடைசி காலத்துல கூட அந்த கல்வியோடயே தொடர்போடயே போடுச்சு பாருங்க. ஒரு பெண் வந்து கல்வி கற்றா அந்த குடும்பத்தையே காப்பாத்தலாம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆசை. அவ்வளவு அருமையா இருந்தது. நன்றி சொல்லதாமா உங்களுக்கு கூப்பிட்டேன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சுசிலாமா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அது என்ன உண்மைதாங்கம்மா. ஒரு ஆண் வந்து கல்வி கற்றா பொருளாதாரத்துல முன்னேறதுக்கான அந்த தாட்லதான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பெண் கல்வி கற்றால்னா தன்னுடைய குடும்பத்துக்குள்ள அந்த கல்வியினுடைய அறிவை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், யார் யார்கிட்ட எல்லாம் எப்படி எல்லாம் அதை உணர்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெண் கிட்டதான் இருக்கு. அதனாலதான் பெண் கல்வி வேணும், பெண் கல்வி வேணும்னு எல்லா லீடர்ஸுமே போராடினது அதுக்குதான். அதனால வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா, வாழ்க்கை. நன்றிம்மா, நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்ரி சபரீஷ் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. எக்ஸலன்ட் ஸ்பீச். நம்ம நிறைய தடவை உங்களை கேட்டிருக்கோம், பட் நேரடியாக உங்களை பார்த்து நீங்க தெளிவான ஸ்பீச் ரொம்ப எக்ஸலன்ட்மா. அம்மா எனக்கு ஒரு கேள்விமா.
இப்போ வந்து நம்ம வந்து மகரிஷி மூலமா வந்து இப்போ நமக்கு இப்போ நிறைய கத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இந்த ஆசை வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில பொருளாதாரம் ஏதோ ஒரு விதமான ஆசை மக்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஆசை வந்து நம்ம இது ஒழுங்கா அகத்தாய்வு பண்ணி நமக்கு தேவையா இல்லையாங்கிறது அதை நம்ம இது கேட்டாலே நமக்கு மகரிஷி இதை பத்தி என்னமா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க நினைச்சிட்டே இருங்க, பணம் அதிகமா இருந்தா நீங்க செலவு பண்ணுங்க, பணக்காரம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அது வந்து ஒரு சிறப்பானது இல்லைல்லம்மா. நம்ம என்ன நடைமுறைன்னு பார்க்காம இப்போ பணக்காரங்க பணம் இல்லாம சும்மா செலவு பண்றதும் தப்பு தானே. அதுதான் கேட்டேம்மா. நிறைய பேர் யூடியூப்ல அந்த மாதிரி சொன்னாங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். வாழ்க வளமுடன் சபரீஷ். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன சொல்றாங்க, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை வந்து அவங்க சொல்லும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க, அந்த முழு நம்பிக்கையோட மன ஓர்மையில நினைக்க சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. மனம் வந்து அந்த ஓர்மை நிலைக்கு வரணும். அப்போ அந்த ஓர்மை நிலையில நம்ம என்ன நம்மளோட விருப்பம் நம்மளோட ஆசை என்னவோ அதை முழுசா நினைச்சு முடிக்கிற வரைக்கும் மனசுல வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளால முடியுமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சுவாமிஜியே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அருட்கப்பு கொடுப்பாங்க பாருங்க, வீடியோஸ் இருக்கும் சுவாமிஜி வீடியோஸ். அதுல நீங்க பாருங்களேன், அந்த அருட்காப்பு சொல்லி முடிக்கிற வரைக்கும் நம்ம மனசு வந்து அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வேற ஏதாவது தாட் வந்துடும். இப்போ நம்ம அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், அப்ப அந்த எல்லா நேரத்தையும் நம்ம நினைச்சு எல்லா இடங்களிலும் நம்ம எங்க போறோமோ எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாகன்னு சொல்ல மேக்சிமம் 1 நிமிஷம் தான் ஆகும். நாம அத அந்த பாவனையோட சொல்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் வேணா கூடும் பாருங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இன்னொரு தாட் வரும். சரி, இப்போ ஒருத்தர் நம்ம மோஸ்ட்லி எப்ப அழுக்காப்பு சொல்றோம், வீட்டுல யாராச்சும் வெளில போறாங்க அப்படின்னா வெளியில போயிட்டு அவங்க போகையில அழுக்காப்பு போடுறோம் அப்படின்னா அவங்க போகும்போது அந்த ரோட்ல இன்னும் 2 பேர் 3 பேர் போவாங்க, இல்ல வேற ஏதாவது சத்தங்கள், அப்போ நம்ம மைண்ட் டைவர்ட் ஆயிடும் இல்லைங்களா. அப்போ நம்ம எதை நினைச்சாலும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை மனம் ஓர்மை நிலைக்கு வரணும். அந்த ஓர்மை நிலையில நினைச்சிட்டு அந்த யூடியூப்ல என்ன சொல்றாங்க, இன்னுமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கு தேவையான வாய்ப்புகள் உருவாகும் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு தான் நமக்கு வந்து நம்ம அவ்வளவுக்கு போகாம சுவாமிஜி கொடுத்திருக்க வழிமுறைகள்லயே நமக்கு எல்லாமே வந்துடும். அது இல்லாம ஆசை சீரமைத்தல் அப்படின்னும் போது தேவையற்ற ஆசைதான். நம்மளால ஒரு விஷயம், நீங்க இப்போ சப்போஸ் ஒரு ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன், சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நீ வந்து அந்த இதெல்லாம் யோசி, அவசியமானு யோசி. உன்னால டிரைவர் போட்டு ஓட்ட முடியுமா, நீயே ஓட்டுவியா, இல்ல எதனா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கான அந்த அறிவு இருக்குதா, இதெல்லாம் இருக்கும் பொழுது நீயே வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாரு சுவாமிஜி. இல்ல எனக்கு எதுக்கு, ஆடி கார் தானே, எல்லா ஒரு கார் தானே அப்படின்லாம் வந்து இது பண்ண வசதி வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த கேட்டகரிஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கால முடியணும் போது நம்ம அனுபவிக்கதான் சொல்றாங்க. அந்த நிறைவு, மன நிறைவு அப்பதான் கிடைக்கும். இல்லைன்னா மனசுல அந்த குறை இருக்கும் பொழுது தவத்துல போகும்போது அங்க வந்து ஓர்மை நிலை கிடைக்கிறது கம்மியா இருக்கும். ஆக முக்கியமா தேவை வந்து அங்க அந்த கான்சென்ட்ரேஷன் தான் சபரீஷ். அவங்க அதை வந்து இன்டைரக்டா அவங்க வந்து சொல்றாங்க, நம்மதுல இருந்து டைரக்டா நீ தவம் பண்ணு, மனம் ஓர்மை நிலைக்கு வரும்போது நாமும் அந்த பிரபஞ்சத்தோட தானே தொடர்புல இருக்கிறோம், தவத்துல பிரபஞ்ச ஆற்றலை தானே எடுத்துக்கொள்றோம். அப்ப வந்து நமக்கு அது அவங்க வந்து சொல்றதை விட இன்னும் விளக்கமாவே நமக்கு கிடைக்கும். அப்போ நாமும் வந்து நமக்கு வேண்டிய, சுவாமிஜியை சொல்லியிருப்பாங்களா, வேண்டியதை பெறலாம்னு ஒரு தலைப்பு இருக்கும் பாருங்களேன். அப்ப எப்படின்னா அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி வந்துடும், நமக்கு என்ன தேவை, அப்ப இந்த தேவை வந்து நம்மளால நிறைவேற்றி கொள்ள முடியுமா, அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்குதா, அது இல்லாம என்னால வாழ முடியுமா, இல்ல நான் இதை நிறைவேற்றி கொள்வதால எனக்கும் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்குதா அப்படின்லாம் பார்த்து எல்லாத்தையும் சரியாகும்போது நிறைவேற்றி கொள்ளலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதேதான் வந்து யூடியூப்ல வேற மாதிரி அந்த பாசிட்டிவ் அப்ரோச் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றது மாதிரி என்னோட கருத்து அதுதான். ரெண்டும் ஒன்னா இருக்குன்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான பதில் வந்துடும் நினைக்கிறேன். பட் அதுலயும் வந்து சொல்றது கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். அந்த நேரத்துல வேற எதுவும் டைவர்ட் ஆகாம அந்த எண்ணத்துக்கு வலிமை சேர்க்க சொல்றாங்க. சரிங்கம்மா.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. மிக்க மகிழ்ச்சிமா. சிறப்பான பதில். நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளம். நீங்க கேக்குறது பணம் இல்லாதவங்க அது மாதிரி ஆசைப்படுறது நியாயமா? அப்படித்தானங்க கேக்குறீங்க நீங்க சபரிஷையா? அதுக்குள்ள மியூட் ஆயிட்டீங்களா? அதாவது நம்ம எண்ணம் போடலாம், அதற்கான வசதி வாய்ப்புகள் முயற்சிகள் அதுக்கு ஈடு சரியாக வரும் அப்படின்றதுதான் நீங்க சொல்றீங்க இல்லைங்களாமா? ஆமாம்மா. இப்போ வசதி இல்லாதவங்களே வேணும் அப்படின்னாலும் அவங்களோட எண்ணம் கான்சென்ட்ரேஷனா பண்றாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கணும். வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். அவங்களுக்கு இன்னும் வேற வேலை கிடைக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் உருவாகும். ஓகே, நன்றி. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி அம்மா சேலத்திலிருந்து. அம்மா நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. அம்மா சுசிமா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்க குரல் இனிமை, அருமை. அம்மா லில்லி அம்மா மிக அருமைங்கம்மா. உங்களை தொகுப்பாளரா பார்த்திருக்கிறோம். உங்களோட உரை மிக சிறப்புங்கம்மா. நிறைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நிறைய தொகுப்பாளரா கேட்டிருக்கீங்க, பாக்கல, இப்பதான் பாக்குறீங்க. இல்லைங்கம்மா, பாத்திருக்கிறேன். ஆலியார்ல 2 பேரும் சந்திச்சிருக்கிறேங்கம்மா. அதனால அருமைங்கம்மா, மிக சிறப்பா. உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு புதையல், சாமிஜியோட கருத்துக்கள், எல்லா தலைவர்களோடது, எல்லா படிப்பு சம்பந்தப்பட்டது அனைத்தையுமே கொடுத்தீங்க பாருங்க. அதான் ஒரு இது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆமா ஆமா, இல்ல நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம பேச போறோம், நிறைய மூத்த பேராசிரியர்கள் பேசினாலும் நாமளும் அந்த அளவுக்கு அதுல உயரணுன்ற அந்த ஆர்வம், அவங்களோட அந்த தொண்டு சிறப்புங்கம்மா, அருமை. நன்றி சொல்லதான் கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன். உங்க தொண்டு தொடரட்டும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிமா நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக அருள்தி இந்திராணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. இந்திராணி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். லில்லி அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, கொஞ்சம் பரவாயில்ல. உங்களை நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம், போட்டோல பார்த்தது. இது வரைக்கும் எனக்கு லில்லி கோபாலும் சுசிலா நாராயணும் கன்ஃபியூஸ் ஆகும், யார் இவங்க, இவங்களா அவங்களான்னு. இப்ப 2 பேரையும் நல்லாவே பிரிச்சு காட்டுற மாதிரி ஒன்னா வந்திருக்கிறீங்கம்மா. ஆமா, சாந்தி சுந்தரம் சொன்ன மாதிரி நானுமே சுசிலா அம்மாவோட சிரிப்புக்கு அடிமைதான். நன்றி நன்றி நன்றி. ஏன்னு கேளுங்க, சிரிப்பு பல வகை உண்டு. ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, பயம், என்னென்னமோ இருக்கு. ஆனா உங்க சிரிப்புல ஒரு நிறைவும் ஒரு தன்னம்பிக்கையும் நான் பாக்குறேன். நான் ஆச்சரியப்படுவேன், எப்படி இவ்வளவு சீரியஸான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. தொகுப்பாளரா இருக்கையில அவங்களோட சிறப்புரையாளரோட பேசிக்கிட்டும் இத கவனிச்சுக்கிட்டும் அழகா சிரிக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்னு நினைப்பேம்மா. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா நிறைவான ஒரு செயல் செய்யறோம் இல்லைங்கம்மா. ஆமா ஆமா, அதான் நிறைவு தெரியுது. அந்த சிரிப்புல என்னால உணர முடியுது, அதத்தான் சொல்றேன். ஆமா ஆமா, வந்துமா நன்றிம்மா. அடுத்தது லில்லிமா நிறைய விஷயங்களை சேகரிச்சிருக்கீங்கம்மா. வேதாத்திரியமும் வள்ளுவமுங்கிறத தாண்டி இந்த கல்வியாளர்களை பத்தி எல்லாம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான தரவுகள். இது அவசியம் பிள்ளைங்க கேட்கணும். மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன், நம்ம அப்துல் கலாம் ஐயா, இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள், கொடுக்கக்கூடிய விருதையே புறக்கணிச்சுட்டு இருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய மேன்மையான விஷயம். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா கல்விக்காகவே வாழ்ந்தவர். இந்த நடுவுல வந்த ஜனாதிபதி எல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அவரை பொறுத்த மட்டும். அவர் எந்த அளவுக்கு கல்வியை நேசிச்சிருந்தாருன்னா, மாணவர்களுக்கு உரையாற்றும் போதே அவருடைய ஆன்மா, அவருடைய உயிர் பிரியிற மாதிரி
ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா? எல்லா மாணவர்களோட ஆன்மாவிலையும் இந்த நிகழ்வு கட்டாயம் பதிஞ்சிருக்குமா. எப்படியும் நாம இன்னொரு அப்துல் கலாம பார்க்கலாம், ராதாகிருஷ்ணனை பார்க்கலாம், நம்ம சாமிஜிய பார்க்கலான்னு வான்காந்தத்தை பத்தி கேட்டாங்களே, அப்போ அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் வான்காந்தத்துல இருக்கு, நிச்சயமும் வெளியாகும். நம்ம பார்க்கலன்னாலும் வருங்கால சந்ததிகளுக்கு அது கிடைக்கும், அந்த பாக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேம்மா. நீங்க சொன்னதுல கேள்வி கேட்கிற அளவு எனக்கு ஞானம் இல்லைம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்புமா சிறப்புமா. நீங்க இப்ப சொன்னதுவே ரொம்ப சிறப்பா இருக்குமா. உங்களோட ஆசீர்வாதமெல்லாம் நீங்களாம் தான்மா வழிகாட்டியா இருக்கீங்க எங்களுக்கு. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் விளையணும் நீங்க. வாழ்க வளமுடன். நன்றிமா நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுசிலாமா. நீங்க ஏமா அப்படி சொல்றீங்க? எனக்கு அதுல தகுதி இல்லைன்ற மாதிரி. உங்களெல்லாம் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனு. இந்த வயசுல நீங்க விடாம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோட வரீங்க பாருங்க. அதுமா அப்ப இருந்ததுமா, இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஏஜ் ஃபேக்டர்னால. அதனால நீங்க தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. நீங்க தான் கேட்டு. நன்றி. என் பொண்ணு கூட சொல்லுவா, உனக்குதான் எல்லாம் தெரியுமே, நீ எவ்வளவு படிச்சிருக்க, ஆனாலும் ஏன் கேள்வி கேட்கிறேன்பா. அப்படி இல்லம்மா, அப்படி இருக்க கூடாது. கற்றது கையளவு. கற்றது கையளவுதான். ஆனா கடைசி வரைக்கும் நாம கல்லறை வரைக்கும் கத்துக்கிட்டுதான் இருக்கணும். ஆமா, அதுக்காகத்தான் கேட்கறது. வாழ்க வளமுடன். உங்களோட பேசுறதே ஒரு ஆனந்தம் இல்லையா? கண்டிப்பா. வேதாத்திரிய வித்துக்களோட உரையாடுறதே ஒரு ஆனந்தம் எனக்கு. இப்போதைக்கு எனக்கு அதுதான் டானிக். வாழ்க வளமுடன். டெய்லி நீங்க அட்டெண்ட் பண்றீங்கம்மா, அதுதான். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. பேச முடியலன்னாலும் மூச்சு வாங்கினாலும் பேசிடுறேன். வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்விகள் இருக்கா? நிறைவு செஞ்சுக்கலாம் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களாம்மா? நிறைவு செஞ்சுக்கலாமா. சிறப்புமா. ரொம்ப அருமையா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தீங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே